வணக்கம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தமிழக அரசு சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மரியாதை நிமித்தமாக டெல்லிக்கு சென்று மத்திய அரசினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்கிற ஏற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கிறார். நேருவினுடைய நினைவு நாள் குறித்தும் நினைவு நாள் இருப்பதை குறித்தும் அவர் அங்கே செல்வார் என்று நினைக்கிறேன். பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்திருக்கிறார். கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கிறார். பிறகு உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது. அவர் பணி நிமித்தமாக குஜராத் சென்றிருப்பதை அறிய முடிகிறது. இந்த நிலையில் மாநில அரசை சேர்ந்து மத்திய அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் மற்றும் நிதி பங்கீடுகள், உரிமைகள் இவற்றை குறித்து இன்னெல்லாம் நம்ம அவர்களிடம் கோரி பெற வேண்டியது இருக்கிறது. அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் குறித்து நம்ம பேசலாம். தமிழகத்தில் மிக முக்கியமாக கோடை காலங்களில் கூட்டு குடிநீர் திட்டங்கள், அதாவது தமிழகம் முழுக்க இருக்கிற அத்துணை கூட்டு குடிநீர் திட்டங்களும் காவிரி கரைகளில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கோயம்புத்தூர் மற்றும் இன்னும் பிற கிளை நதிகள், காவிரியினுடைய கிளை நதிகளாக இருக்கிற பில்லூர், காவிரி, பவானி சாகருடைய அந்த அணையினுடைய கிளை நதியிலும், கோவை குற்றாலம் பகுதியிலிருந்து காவிரியினுடைய மற்றும் ஒரு கிளை நதியிலிருந்து குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் பிற பெரும்பான்மையான திட்டங்கள் காவிரியினுடைய கரை பகுதிகளில் தான் இருக்கின்றன. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், இன்னும் திருச்செங்கோடு பகுதிகளில் செயல்படுத்தப்படுகிற கூட்டு குடிநீர் திட்டங்கள், நாமக்கல் பகுதிகளில், திருச்சி, இன்னும் திருச்சியிலிருந்து பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை வரைவான கூட்டு குடிநீர் திட்டங்கள் தொடர்ச்சியாக. அதனால் காவிரியில் கோடை காலங்களில் தண்ணீர் எப்பொழுதெல்லாம் தண்ணீர் வரத்து குறைகிறதோ அப்பொழுது கூட்டு குடிநீர் திட்டங்களில் கொடுக்கப்படுகிற ஜல்ஜீவன் திட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களிலும் இந்த நீர் குறைபாடு ஏற்படுவதனால் இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களை காப்பதற்கான தண்ணீரை காவிரியில் பெறுவதற்கான கோரிக்கையை மத்திய அரசிடம் வைக்க வேண்டும். காவிரி சம்பந்தமாக இருக்கிற அமைப்புகள் அனைத்தையும் கலைக்கப்பட்டு வேலை செய்கிற அல்லது காவிரி ஆற்றல் தமிழகத்திற்கான உரிமை தருகிற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும். புதிய குடிநீர் திட்டங்களை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. தஞ்சை மாநகரத்திற்கு இன்னும் விடுபட்டு போன பல பெரம்பலூர், ஜெயங்கொண்டம் அந்த பதியான பகுதிகளுக்கு, கும்பகோணம், இன்னும் பிற பகுதிகளுக்கு அந்த கிளை நதிகளாக இருக்கிற வடவாறு, வட்டாறு, வெண்ணாறு அந்த பகுதிகளிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதால் கல்லணை பகுதிகளிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்களை உருவாக்கி அவை காவிரி டெல்டா பகுதிகளுக்கு முழுக்கும் கொண்டு போவதற்கான நிதியினை கோர வேண்டும் மத்திய அரசு. வந்து இன்னும் பெரம்பலூர், இன்னும் ஜெயகண்டம் அந்த பகுதிகளில், அது நெய்வேலி வரைக்குமான பகுதிகளுக்கு நீர்களை உறுதி செய்ய வேண்டும். பிறகு காவிரியில் தண்ணீர் குறைகிற பொழுது பூண்டி மாதிரியான ஏரிகளுக்கு பாண்டிச்சேரி வழியாக, காரைக்கால் வழியாக தண்ணீர் கொண்டு போய் அந்த பகுதிகளில் நிரப்பி அங்கிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கான முக்கிய ஆதாரமாக காவிரி இருக்கிறது. அதனால் காவிரியிலே நீர் வரத்தை உறுதி செய்கிற மேகதாது அணையை கட்டினால் தமிழகம் முழுக்குமாக சென்னை உட்பட குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என்பதை மனுவாக கொடுக்க வேண்டும். பிறகு அடுத்து நிதி வழங்க வேண்டிய நிதிகள், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையிலே நிறைய நிலுவைத் தொகைகள் இருக்கின்றன. அவற்றை வழங்குவதற்கு உறுதி செய்ய வேண்டும். நிதியமைச்சரை, உள்துறை அமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மதுரை எய்ம்ஸை உடனடியாக
முழு கட்டமைப்போடு அதை தொடங்குவதற்கும் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கிறதை உடனடியாக இந்த ஆண்டே உறுதி செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு இன்னும் 100 எண்ணிக்கையிலான மருத்துவ படிப்புகளை உயர்த்துவதற்கான உரிய முன்னெடுப்புகளை மத்திய அரசு செய்ய வேண்டும். பிறகு மத்திய அரசு நிதிநிலை அறிக்கைகளில் பல இடங்களில் இரட்டை வழித்தடங்கள் இருப்பு பாதைகள் அமைக்க வேண்டியது இருக்கிறது. தொடக்க காலத்திலேயே இருக்கின்றன. அவையெல்லாம் உருவாக்கப்பட்டு இன்னும் கூடுதலான ரயில்கள் தமிழகத்திற்கு இயக்கப்படுவது சாலையில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது மின்தடங்கள் முழுமையான மின்தடங்களாக்கப்பட்ட ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு அதிக ரயில்கள் உருவாக்குவதற்கான அதிக நிதியினை உருவாக்குவதற்கான ஆவணங்களை செய்வதற்கு மத்திய அரசை கோர வேண்டும். NH-A1 இருக்கிற சாலைகளை தவிர்த்துவிட்டு இன்னும் பிற சாலைகள் கோயம்புத்தூர் டு திருச்சி சாலைகள், பிறகு தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி சாலைகள், தஞ்சாவூர் டு சென்னை சாலைகள், விடுபட்டு போயிருக்கிற சாலைகள், கிழக்கு கடற்கரையோர சாலைகள், சென்னை டு ராமேஸ்வரம் சாலைகள், இன்னும் பல சாலைகள் NH-A1 விடுபட்ட சாலைகள் மேம்பாட்டிற்கான நிதியினை வழங்குவதற்காக கோர வேண்டும். உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பல சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திலிருந்து இருக்கிற சாலைகள் இரு வழிச்சாலைகளாக 4 வழி சாலைகள் 4 தடங்களை கொண்ட சாலைகளாக மாற்றியமைப்பதற்கான நிதியினை தனிப்பட்ட முறையில் தமிழகத்திற்கு வழங்குவதற்காக கோர வேண்டும். நிலுவையில் இருக்கிற அரசு பள்ளி கல்வித்துறைக்கு சார்பான நிதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் PM-ஸ்ரீ பள்ளியை காரணம் காட்டி நிதி ஒதுக்குவதை தடை செய்யக்கூடாது. 3 மொழிக் கொள்கை தமிழகத்திற்கு ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால் அதை தவிர்த்துவிட்டு PM-ஸ்ரீ பள்ளிகளை PM-ஸ்ரீ நவோதியா பள்ளிகளை தவிர்த்துவிட்டு தமிழக அரசு நடத்துகிற பள்ளிகளுடைய மேம்பாடுகளின் அடிப்படையில் அதிக ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமான அறிவுசார் மாணவர்கள் உருவாவதனால் வெளிநாடுகளிலிருந்து அந்நிய செலாவணி ஈட்டுகிற மாநிலங்களில் தமிழகம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழக பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான உள்கட்டமைப்பு மேம்பாடு, படிப்புசார் புத்தகங்களுடைய மேம்பாடு, இவற்றின் எல்லாவற்றிற்குமான நிதியை தடை செய்யாமல் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தில் எந்தவித குறைபாடும் ஏற்படுத்தாமல் அதுக்குரிய நிதிகளை உடனடியாக தமிழக அரசுக்கான நிதிகளை மத்திய அரசு விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும். உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்காகவும் GST போன்ற வரிகளை முறையாக வசூலித்து மத்திய அரசிற்கு கொடுப்பதற்கான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்குரிய இணைய வழியிலான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசிற்கான அத்தனை உள்கட்டமைப்பு நிதிகளையும் மத்திய அரசு தனியாக வழங்க வேண்டும். மக்கள் நிறைய மாணவர்கள் BE இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளை முடித்துவிட்டு வெளியே வருவதற்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து MOU ஒற்றை சாளர முறையில் அவர்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்பினை வழங்குவதற்குரிய அத்தனை செயல்பாட்டுகளையும் செய்து கொடுக்க வேண்டும். மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குற பொழுது அந்நிய செலாவணியை ஏற்றுமதியின் வழியாக அந்நிய செலாவணியை உருவாக்க முடியும். அதிக படித்த பட்டதாரிகள் இருக்கிற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களை உருவாக்குவதற்குரிய அனுமதி மற்றும் உள்கட்டமைப்புகள், மின்சாரம், பொதுத்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வழங்குவது, இன்ன பிற செயல்களில் மாநில அரசுக்கு உதவ வேண்டும் மத்திய அரசு என்கிற கோரிக்கையை தமிழக முதல்வர் அங்கே வைக்க வேண்டும். PM-ஸ்ரீ பள்ளிகளை உடனடியாக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக அதை ஏற்க முடியாது. நவோதயா பள்ளிகளை உருவாக்குகிற பொழுது அதில் 80% மாணவர்கள் தமிழக மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். 20% மாணவர்கள் வேணும், பிற மாநிலங்களுக்கான மாணவர்களை வழங்கலாம்.
பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்கப்பட்டாலும் அதில் 80% மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்குரிய பள்ளிகள் அவர்கள் அதுக்குள்ள பள்ளிகள் தொடங்கி கொள்ளட்டும், அதில் எந்தவித குழப்பமும் இல்லை. ஒரு மாவட்ட வாரியாக ஒரு நவோதயா பள்ளிகளை மத்திய அரசு பள்ளிகளை தொடங்குவதற்காக ஆணையிட்டிருக்கிறது. அதில் தமிழக மாணவர்கள் 80% சேர்ப்பதற்கு, பிஎம்ஸ்ரீ பள்ளிகளிலும் 80% மாணவர்கள் தமிழக மாணவர்கள் சேர்ப்பதற்குரிய ஆவணம் செய்ய வேண்டும். அதில் விரும்புகிற மாணவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும், அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் மத்திய அரசு. இத்தகைய இதோடு மாநில அரசு வளர்ச்சி பெறுகிற பொழுது தான் மத்திய அரசு வளர்ச்சி பெறும். அந்நிய செலாவணியில் டாலர்களை கையிருப்புகளை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு மாநில அரசான தமிழகத்திற்கு இருக்கிறது என்பதை மத்திய அரசு அறிந்து அதற்கான உரிய செயல்களை செய்ய வேண்டும். மேகதாது அணை வந்தால் தமிழகம் புறக்கணிக்கப்படும். தமிழகம் தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடும். நீர் ஆதாரங்கள், விவசாய ஆதாரங்கள், மக்களுடைய வாழ்வியல் ஆதாரங்கள், வறட்சியின் பிடியில் தமிழகம் செல்வதை ஏற்க முடியாது. தமிழகத்தில் இருக்கிற தமிழகத்திற்காக காவிரி நதியில் ஏற்படுத்தப்பட்ட எந்த ஆணையமும் தமிழகத்திற்காக செயல்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த ஆணையங்களில் தமிழகம் பங்கேற்காது. புதிய செயல் திட்டங்களை கொண்ட உறுதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் வரை காவிரி நீர் மேலாண்மை மேலாண்மை குழுக்களை சார்ந்த எந்த இதிலும் தமிழக அரசு பங்கேற்காது. மேகதாது அணை வராது என்கிற அறிவிப்பு வரும் வரை காவிரி சார்ந்த எந்த ஒரு பங்கெடுப்புகளிலும் தமிழகம் பங்கேற்காது என்பதை அறிவிக்க வேண்டும். நிதிகளை கோரி பெற வேண்டும். இன்னும் பல திட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாநில கல்லூரிகள், மாநில அரசு அதிமுக காலகட்டங்களில் பெறப்பட்ட அனுமதி, மாவட்டத்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் அவையெல்லாம் நிதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வேண்டி மத்திய அரசை வேண்டி நிற்கின்றன. அவற்றைக்குரிய நிதிகளை உடனடியாக வழங்க வேண்டும். வழங்கப்பட்ட 100 மருத்துவ கல்வி பணியிடங்களை உறுதி செய்ய வேண்டும். அவர்கள் உள்கட்டமைப்புகளை அடுத்த ஆண்டு 200ஆக மாற்றுவதற்குரிய உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான நிதி மற்றும் அனுமதியினை மத்திய அரசு வழங்க வேண்டும். அதை அகில இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு பரிந்துரையாக மத்திய அரசு வழங்க வேண்டும். எல்லா கோரிக்கை வடிவங்களை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடமும் நிதித்துறை அமைச்சகத்திடம் வழங்க வேண்டும் என்று தமிழக முக்கிய அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரையும் மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்திக்கலாம், வேறு கிடைக்கும் என்று தெரியவில்லை. அதை தமிழக மக்களுடைய முன்னிலையில் வைத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.